பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். மே 4 தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறிய நாள். தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த அமோக வெற்றி பெற வச்ச அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டனுக்கு வந்த ரிசல்ட்டு அல்ல, ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் வந்த ரிசல்ட்டு தான் இது. எங்களுக்கு எப்போவோ தெரியும். நீங்கள் கரூர் சம்பவத்தை உருவாக்கும் போதே எங்களுக்கு தெரியும். அன்றைக்கி பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, பல பேரோட உயிர் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது அன்னைக்கு தெரியும். ஆனால் அதோட பலன் தான், அதோட சக்தி தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி உருவாச்சு. அந்த சக்தி தான் இன்றைக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகம். தீய சக்தியாக அன்னைக்கே மாறிடுச்சு ஆளுங்கட்சி. வேடிக்கையாக இருக்குது. தற்குறி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. இன்றைக்கி அப்படி சொன்னால் அவங்களோட தடயமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் மக்களை ஒன்றும் கான்ஃபரன்ஸ் காலில் போய் சந்திக்கலை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர எலெக்ஷனில் போய் சந்திக்கலை, களத்தில் சந்தித்தோம். அதனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம். சில பேர் சொன்னாங்க, சில பேர் இல்லை, பல பேர் சொன்னாங்க உதயசூரியன் தான் உதிக்க போகுது, மறுபடியும் உதயசூரியன் தான் உதிக்கும், உதயசூரியனை யாரும் அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மைதான். சூரியனை மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆனால் இனிமேல் அந்த உதயசூரியனே எங்கள் தளபதியை கேட்டு தான் உதிக்க முடியும். அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மக்கள் இந்த தேர்தலில் சரியான நேரத்தில் தளபதி வந்துட்டார். இந்த தேர்தலில் நம்ம மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, காசு கொடுத்தாலும் கூட காசை வாங்கிக்கிட்டு கரெக்டாக விசில் சின்னத்தில் வாக்களிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இனிமேல் நம்ம கேள்வி கேட்கலாம். யார்கிட்டையும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகமே தப்பு பண்ணாலும் தவறு பண்ணாலும், அது 70 வருஷம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, 5 வருஷம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். தப்பு பண்ணால் எந்த கட்சியாக இருந்தாலும் தூக்கி எறிவாங்க அந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் புரியணும். இது ஒரு நல்ல பாடம். தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் சரி, தோல்வி அல்ல, பயிற்சி செய்து முயற்சி செய்த வேட்பாளர்களாலும் சரி, களத்தில் மறுபடியும் இறங்கி அவங்களுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். தளபதி சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். மற்ற கட்சி நினைக்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. சொன்னாங்க செய்யலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சொன்னதை கண்டிப்பாக செஞ்சால் அதுவே போதும். நம்ம அண்ணா தளபதி சிஎம் சீட்டில் உட்கார்ற வரைக்கும், சைன் போடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அது வரைக்கும் களம் எப்படி வேணாலும் மாறலான்றதை விட எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 சீட்டாவது தேவைப்படும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம தான் ஜெயிப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெயிப்போம்னு சொல்கிறத விட ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 10 சீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். மறுபடியும் சொல்கிறேன், வாக்களித்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தடவை எங்கெங்கிருந்தோ வந்து வாக்களித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.